ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்பிக்கை இல்லாமலும் மனம் ஒப்பாமலும் நீ செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வெற்றியடைவது மிக மிக கடினம். நம்பிக்கையோடு இன்று இரவு நமக்கான கஷ்டங்களுக்கான முடியும் இரவு என்ற நம்பிக்கையோடு இரு. நாளை உன் இன்பங்களுக்கு துவங்க நாளாகவே அமையும். உன் சந்தோஷங்களுக்கு துவக்க நாளாகவே அமையும். இன்று இரவோடு உன் கஷ்டங்களெல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் உன்னை நெருங்கி விட்டது என்ற நம்பிக்கைக்குள் உன் எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்கும். இன்று இரவோடு இரவாக உனக்கான மாற்றம் நிகழும். நீ நம்பவே முடியாத அதிசயம் நாளை உன் வாழ்வில் நடைபெறும். இது உன் வாழ்க்கையில் நடைபெறப் போகும் சர்வ நிச்சயமாக உண்மைதான். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. தொடர் தோல்விகளாலும் தொடர் ஏமாற்றங்களாலும் இதை நீ நம்ப மறுக்கிறாய். ஆனால் உன் வாழ்வில் நடைபெற்றால் நீ அதை நம்பிதானே ஆக வேண்டும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் இது நடக்கத்தான் போகிறது. அப்பொழுது உனக்கு புரியும், உன் சாயப்பா சொன்னது உண்மைதான் என்று உனக்கு அப்பொழுது புரியும். அப்பொழுது நீ நம்பிதானே ஆக வேண்டும். எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாகவே இருக்கும். எனவே வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. நாளையிலிருந்து உன்னுடைய புதிய வாழ்க்கை துவக்கம் என்று மாற்றி சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். தோற்று போகலாம், அதன் பொருள் வெற்றி சாத்தியமே அல்லது என்பதல்ல. வெற்றி நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன்னை தேடி வரும் என்பதற்கான அர்த்தம்தான் தோற்று போவது. கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. அந்த கடிகாரம் என்ன செய்வது என்பதை சற்று கவனமாக யோசித்துப்பார். ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் வென்றே காட்டிவிடலாம். மற்றவர்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருந்தால் மற்றவர்களிடம் இருக்கும் நிறைகளை காணவே முடியாது. அதே போலத்தான் உன்னை குறைகளாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் என்று நீ புலம்புவதால் எதுவுமே ஆகப்போவதே இல்லை. உன்னுடைய குறைகளை பார்க்க தெரிந்தவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் நிறைகளை பார்க்க தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். மற்றவர்கள் எப்படி வேண்டாலும் இருந்துவிட்டு போகலாம். நீ மற்றவர்களுடைய குறைகளை விட அவர்களுக்கு என்ன நல்ல குணம் இருக்கிறது என்பது பார்த்து கொண்டாலே போதும். மற்றவர்கள் உன்னை குறை காண்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் மீது எனக்கே நம்பிக்கை இல்லை என்று வருத்தத்தோடு ஒரு இளைஞன் குருவிடம் வந்து சொன்னான். ஏன், உன்மேல் ஏன் உனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று? என்னதான் உனக்கு பிரச்சனை என்று அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் அந்த குரு. என்னிடம் நிறைய குறைகள் இருக்கிறது. மற்றவர்கள் என்னை விட திறமைசாலியாக எனக்கு தெரிகிறார்கள் என்று சொன்ன இளைஞனின் பிரச்சனை குறித்து இளைஞன் சொல்லாமலேயே குருவிற்கு நன்றாகவே புரிந்தது. அவனுக்கு ஒரு கதையை சொல்லத் துவங்கினார் குரு. ஒரு வேட்டைக்காரன் நாய் ஒன்றை வளர்த்து வந்தான். அந்த நாய்க்கு அபூர்வ சக்தி ஒன்று இருந்தது. அதனால் தண்ணீர் மீது நடக்க இயலும். நாய் தண்ணீர் மீது நடக்க அந்த அதிசயம் அந்த நாய் செய்து கொண்டு வந்தது. வேட்டையாடிய பறவைகள் ஆற்றின் மீதோ குளத்தின் மீதோ விழுந்துவிட்டால் அந்த நாய் தண்ணீரில் நடந்து சென்று அந்த பறவைகளை எடுத்து வரும். அந்த நாயை குறித்து அவனுக்கு ரொம்பவே பெருமை. அந்த வேட்டைக்காரனுக்கு நாயின் சக்தியை தன் நண்பனுக்கு காட்ட வேண்டும் அவன் ரொம்பவே விருப்பப்பட்டான், ஆசைப்பட்டான். காட்டுக்குள் ஒரு ஏரியில் வாத்துகள், நாரைகள் ரொம்பவே நிறைந்து இருந்தது. அவற்றை குறிப்பார்த்து சுட்டான் அந்த வேட்டைக்காரன். சில வாத்துகள் விழுந்தன. உடனே அவனது நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துக்களை கவ்வி எடுத்து கொண்டு வந்தது.
இதை பார்த்து நண்பன் எதுவுமே சொல்லவில்லை. மீண்டும் சில வாத்துகளை சுட்டான். மீண்டும் நாய் தண்ணீர் மீது நடந்து சென்று வாத்துகளை எடுத்து வந்தது. அப்போதும் நண்பன் அவனிடம் எதுவுமே சொல்லவில்லை. இவ்வளவு விசேஷ சக்தியை கொண்ட நாயை பார்த்து ஆச்சரியமடைந்த நண்பனிடமே கேட்டுவிட்டான், என்னுடைய நாயை கவனித்தாயா? ஏதாவது வித்தியாசம் உனக்கு தெரிகிறதா அப்படின்னு தன்னுடைய நண்பனை பார்த்து கேட்டான் அந்த வேட்டைக்காரன். அதற்கு அந்த நண்பன், ஆமா, உன் நாய் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, அதற்கு தண்ணீரில் நீந்த தெரியவில்லை அப்படின்னு சொன்னான். இந்த கதையை குரு சொன்னதும் நம்மிடம் இருக்கும் திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது தவறு அப்படின்னு வந்தவனுக்கு புரிந்தது அனைத்துமே. அப்போது குரு அவனுக்கு ஒரு அறிவுரையையும் கூறினார். குறைகளை விட குணங்களை பார்ப்பதுதான் மிக மிக நல்லது. மற்றவர்களிடம் என்ன குறை இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ந்து கொண்டே இருக்காமல் மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை பார்ப்பது மிக மிக நல்லது. திறமையை பார்க்காமல் இல்லாததை குறையாக சொல்வது மிக மிக தவறு. அதே போலத்தான் நம்மிடம் இருக்கும் நிறைகளை பார்க்காமல் நம்மிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே சுட்டி காட்டிக் கொண்டிருந்தால் நம் மனம் எவ்வளவு வேதனையாக இருக்கும். அதே போலத்தான் அந்த வேதனை மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களிடம் இருக்கும் திறமைகளை பார்த்து அதை ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அவர்களிடம் இருக்கும் குறையை சுட்டி காட்டிக்கொண்டே இல்லாமல் இருப்பது மிக மிக உத்தமம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை மற்றவர்களிடம் எதிர்பார்க்காதே. மற்றவர்கள் அதை தீர்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் கொள்ளாதே. மற்றவர்களோடு உன் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு தீர்வு கிடைத்துவிடப் போகிறதா என்ன? உன் மனபாரம் சற்று குறையும், அவ்வளவுதான் ஆகப் போகிறது. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் நீ அடையும் துன்பத்தை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் சந்தோஷப்படுவார்கள். மற்றும் ஒரு சிலர் நீ உண்மையாக வேதனைப்படுவதை பார்த்து அவர்களும் வேதனைப்படுவார்கள். ஆனால் வேறு சிலரோ நீ இன்னும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே முடிந்தவரை உன்னுடைய கஷ்டங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை விட்டுவிடு. உனக்குத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, உன் கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தே விடும். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அனைத்துமே தாமதமாக நிறைவேறுகிறது என்றால் உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. எல்லோருக்குமே பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று வருவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் அடங்கியிருக்கிறது அவர்களுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும். சில பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராட வேண்டும். சில பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். சில பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். இப்படி இருந்தால்தான் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது. முடியாத பிரச்சனைகள் என்றும் விடியாத இரவுகள் என்றும் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எந்த பிரச்சனையோ என்ன ஒரு சூழ்நிலையோ எது வந்தாலும் சரி, உன்னால் முடிந்த அளவு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதை விடுத்துவிட்டு எனக்கு மட்டும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, என் வாழ்வில் வழியேற
வெற்றியடைய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வழியே இல்லையா என்று எதிர்மறை எண்ணத்தோடு எதையுமே யோசிக்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாயானால் எதையுமே உன்னால் சமாளிக்கவே முடியாது உன் வாழ்க்கையில். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தையும் என்னிடம் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் பாரத்தையெல்லாம் என்னிடம் சுமத்திவிட்டு உனக்கான வேலையை, உனக்கான அந்த ஒரு வேலையை செய்வதற்கான வழியை யோசித்து கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த, நீ எதிர்பாராத அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவும் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும். நீயே எதிர்பார்க்காதபடி உனக்கான நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் நகர்த்தி காட்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் ஏற்படுத்தப் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்குப்படி வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில், வரவேண்டிய சமயத்தில், வரவேண்டிய நொடியில் வந்தே தீரும். கலங்காதே. உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. அந்த தீர்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதேனும் ஒரு வழியையும் உன் கேள்விக்கான பதிலையும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ அறிந்து கொள்வாய். நான் அதை உனக்கு உணர வைப்பேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும். என் அன்பு பிள்ளையே, குழம்பி தவிக்காதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை உன்னை தேடி வரவிருக்கிறது. இதோ வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட நேரம், உன்னுடைய மனக்கவலை, கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை வெகு விரைவில் சரியாகிவிடும், தீர்ந்தே விடும். விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும். நீ மகிழ்ச்சியடைய போகிறாய். நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை ஒருபோதும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மீது நம்பிக்கை கொண்டு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ எப்பொழுது என்னிடம் உன் கரங்களை ஏந்தினாயோ அப்பொழுது நேரம் காலமில்லாமல் அப்பொழுதிலிருந்து என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவராலும் நீ பாராட்டப்படுவாய், மதிக்கப்படுவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். அந்த சொற்களுக்காக, அந்த ஒரு வார்த்தைகளுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கி விடாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த வானளவிற்கு. உன்னுடைய இதயத்தை என்னுடைய இருப்பிடமாக்கிக் கொள்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் உள்ளிருக்கும் என்னை வணங்கினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எப்பொழுதுமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய அன்பான குழந்தைக்கு உண்டு. யாரெல்லாம் இங்கு அதிர்ஷ்டசாலியோ, யாருக்கெல்லாம் அவர்கள் செய்த பாவங்கள் ஒளிந்தனவோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை செய்வார்கள். என்னை முழுவதுமாக நம்பிக் குழந்தையே, நம்பிக்கையோடு நம்பு குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் முழுமையடைவாய். ஏமாற்றப்படும் வேளையில் என்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று மற்றவர்களை குறை கூறுவதை விட இப்படி ஏமாறும் அளவிற்கு, ஏமாற்றப்படும் அளவிற்கு முட்டாளாக இருந்திருக்கிறோமே என்று உன்னையே குற்றம் சாட்டிக்கொள். அப்பொழுதுதான் மற்றவர்களிடம் நீ ஏமாற மாட்டாய், மற்றவர்களோடு சுதாரிப்போடு இருப்பாய். உன் மீது முழு அக்கறையாக இரு. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரியே சென்று கொண்டே இருக்காது.
இன்று இருப்பது போல் நாளை இருக்காது, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இருக்காது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதுபோல் உனக்கிருக்கும் கஷ்டங்களும் மாறும். உனக்கு இப்பொழுது நிம்மதியாக இருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்று இறைவன் தோற்றுவித்த நியதி. உன் வாழ்க்கையும் புதுப்பிக்கப்படும். இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக வாழும். உன் வாழ்க்கையும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்காக மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு கீழ் நல்லது மட்டுமே நடக்கும். துயரமான போராட்டமான வாழ்விலிருந்து நிச்சயமாக விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உனக்கான விடியல் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உனக்குள்ளேயே ஏதோ முடங்கி கிடக்கிறது. நான் உனது அப்பா, உனது தகப்பன், உனது தாய். என்னிடம் பேசு. நான் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது எதற்காகவும் எப்பொழுதும் கலக்கம் கொள்ளாதே, கலங்கி விடாதே. சில காலமாக நீ நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய் போட்டு படுத்தி கொண்டிருக்கிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் முடித்து கொடுப்பேன். வருத்தத்துடன் இருக்காதே. எனக்கு வேறென்ன வேலை இருக்கிறது? என் பிள்ளைக்கு செய்வதைத் தவிர வேறு வேலையே எனக்கு இல்லை. எதுவானாலும் அதை முதலில் உனக்கு முடித்து தருகிறேன். உனக்காகவே நான் உனது அம்மாவாக, அப்பாவாக உனது மனதில் இருந்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் இருப்பேன். நீ தவறு செய்தாயோ இல்லையோ, பாவம் செய்தாயோ இல்லையோ, நீ நல்லவனோ கெட்டவனோ, எப்போதும் எனது நாமத்தை உனது நாவினால் உச்சரித்தாயோ, அந்த கணமே உனது நான் என்ற சொல் அகந்தை இவை அனைத்தையும் அகற்றி என் பிள்ளையாகிய உனக்கு வாழ்க்கையில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை வாழ்வில் உயர்த்துவேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. நான் இருக்கிறேன், கலங்காதே. சாயி என்று நீ அழைத்தால் அருகில் நான் உடனே வந்து நிற்பேன். வெற்றி, உனக்கான வெற்றி இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறது. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்வில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பழகு. உன்னை நம்புபவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம். அவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதே. அதுதான் மிகப்பெரிய பாவம். அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்கவே முடியாது. அதேபோல் நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கோபமாக பேசாதே. அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவனே நான் தானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசிர்வாதத்தோடு கூடிய அருளையும் உனக்கு வழங்குவேன். வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் செல்ல எனக்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை. அந்த வழி கிடைத்தாலும் என்ன செய்வதென்று புரியவில்லை என்று வருத்தத்தோடும் ஏக்கத்தோடும் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல வாய்ப்புதான். கிடைக்கும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும். வாழ்க்கையில் வழி கண்களுக்கு தெரியும். அதற்கான கதவும் நிச்சயமாக திறக்கும். ஒரு ஊரில் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் தன்னுடைய வறுமையின் காரணமாக, தன் குடும்பத்தின் வறுமை நிலைமையின் காரணமாக தன்னுடைய பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டான்.
அவனது தந்தையோ ஒரு கூலித் தொழிலாளி. வருமானம் மிக குறைவாக இருக்குமென்பதால் அவர்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை, கவலை, வேதனை, கஷ்டம் தாண்டவமாடியது. ஒருவேளை சாப்பாட்டை கூட நிம்மதியாகவும் திருப்தியாகவும் சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்கையில் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நினைத்து மிகவும் வருத்தப்பட்ட அந்த சிறுவன் தானும் ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றால் உபயோகமாக இருக்குமே, என்ன செய்யலாம் என்று அதிகமாகவே சிந்திக்கத் துவங்கினான் அந்த சிறுவன். யோசனையோடையே வீட்டிலிருந்து கிளம்பி வேலை தேடுவதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தான் அந்த சிறுவன். பல இடங்களுக்கு ஏறி இறங்கினான். பல இடங்களில் அவன் ஏறி இறங்கியும் கூட அவனுக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கவே இல்லை. பல நாட்களாக வேலை தேடியும் தனக்கு என்று ஒரு வேலை கிடைக்கவே இல்லையே என்று மன வருத்தத்தோடு விரக்தியோடும் வாழ்ந்து வந்தான் அந்த சிறுவன். அப்படி ஒரு நாள் வேலை நிமித்தமாக வேலை தேடுவதற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது சரியான பசி அவனை வாட்டியது. கால்களெல்லாம் நடுங்கியது. அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் திணறினான் பசி மயக்கத்தால். அப்பொழுது ஒரு நாடக கொட்டாய் அருகே அவன் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது சிறிது ஓய்வெடுக்கலாம் என்று அந்த நாடக கொட்டகையில் முன்பாக அமர்ந்து கொண்டான். எப்பொழுதுமே அந்த கொட்டகையில் ஒரு நாடகம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நாடகத்தை பார்க்க பணக்காரர்கள், செல்வந்தர்கள் என ஒவ்வொருவருவாக தினமுமே வருவார்கள். குதிரை வண்டியில் வருவார்கள். அப்படி அந்த நாளும் ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு குதிரை வண்டியில் வந்து இறங்கினால் அங்கு நடக்கவிருக்கும் நாடகத்தை கண்டு களிப்பதற்காக. அப்படி அந்த செல்வந்தர் வந்து தன்னுடைய குதிரை வண்டியை நிறுத்திவிட்டு நாடகத்தை பார்க்க செல்லும் பொழுது அங்கே அவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். உடனே அந்த பையனை பார்த்து, சிறுவனே, இங்கு பல தடவை குதிரையும் வண்டியும் காணாமல் போகிறது. எனவே அதை தவிர்ப்பதற்காக இன்று என்னுடைய குதிரையையும் வண்டியையும் பாதுகாப்பாக பார்த்துக்கொள். நான் நாடகத்தை பார்த்துவிட்டு மீண்டும் வரும் பொழுது உனக்கு காசு தருகிறேன், செய்வாயா என்று கேள்வியோடு அந்த சிறுவனை பார்த்து கேட்டார். பசியோடு நின்றிருந்த அந்த சிறுவனுக்கு காசு கிடைக்கிறதே என்றதும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சந்தோஷமாக நான் பார்த்து கொள்கிறேன் என்று அந்த செல்வந்தரிடம் தலையை ஆட்டிவிட்டு மிகவும் பொறுப்பாக அந்த வண்டியையும் குதிரையையும் பார்த்து கொண்டான். ஒரு வழியாக நாடகம் முடிந்து வெளியே வந்த அந்த செல்வதற்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நிற்பது தன்னுடைய குதிரைதானா என்ற சந்தேகமும் வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த சிறுவன் குதிரையை நன்றாக துடைத்து சுத்தம் பண்ணி அந்த வண்டியையும் நன்றாக அழகாக வைத்திருந்தான். ஏனென்றால் இத்தனை நாட்களாக தன்னுடைய குதிரையையும் வண்டியையும் அவ்வளவு சுத்தமாக அந்த செல்வந்தர் பார்த்ததே இல்லை. எனவே மிகவும் மகிழ்ச்சியடைந்த அந்த செல்வந்தர் சொன்னதற்கு பதிலாக நிறையவே அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தார் அந்த செல்வந்தர். ஏதோ காசு கிடைக்கும் என்று அவன் செய்த செயல் கை நிறைய காசை அள்ளி கொடுத்தது அந்த சிறுவனுக்கு. இப்படியே மறுநாளும் அதே நாடக கொட்டகைக்கு சென்றான். அன்றும் அங்கு வந்த செல்வந்தர் பல பேர் தன்னுடைய குதிரையையும் மாட்டு வண்டையும் பார்த்து கொள்ளும்படி அவனுக்கு வேலை கொடுத்தனர். இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. அவனும் தன்னுடைய வருமானத்தை ஈட்டிக்கொண்டே இருந்தான். இப்படியே அவனுக்கு வருமானமும் பெருகிக் கொண்டே வந்தது. சில நாட்களில் அவனே ஒரு குதிரை வேலையாட்களை அமைத்து, குதிரைகளுக்கு வேலை செய்ய வேலையாட்களையும் அமைத்து அவன் ஒரு முதலாளியாகவும் ஆகிவிட்டான். சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞனாக மாறினான். ஆனாலும் தனக்கு என்று ஒரு வேலை கிடைத்துவிட்டது, நாமும் முதலாளியாகிவிட்டோம் என்று அவன் அப்படியே இருந்து விடவில்லை. நாடக கொட்டாயில் தினம் தினம் நடக்கும் நாடகங்களும் அதனுடைய வசனங்களையும் கேட்டுக்கொண்டே இருப்பான். சில வசனங்கள் இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டும் இருப்பான். தினமுமே அந்த நாடகங்களையும் வசனங்களையும் கேட்டு கேட்டு அவன் மனதில் புதுவிதமான யோசனைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் எழ ஆரம்பித்தது.
அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த நாடக கொட்டாய்க்கு முன்பாக நிறைய கூட்டம் கூடியது. முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பவர் அங்கு அன்று வரவில்லை. இதனை பார்த்த அந்த நாடக கொட்டகையின் நிர்வாகி பதறிப்போனார். என்ன செய்வது என்று, நாடகத்தை நடத்தியே ஆக வேண்டுமே, என்ன செய்வது என்று ஒரு விதமான பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்தார் அந்த நிர்வாகி. அந்த சந்தர்ப்பத்தை தனக்கே உரியதாக்கிக் கொண்ட அந்த இளைஞன், அந்த கதாபாத்திரத்துக்கான நடிகர் வரவில்லையே, தாம் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கலாமா என்று தன்னுடைய ஆர்வமான சிந்தனையை அந்த நிர்வாகியிடம் கேட்டான். வேறு வழியே இல்லாமல் அந்த நிர்வாகியும் 2 மனதாக சம்மதமும் தெரிவித்தார். அவனும் தன்னுடைய அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி தனக்கு முன்பாக நடித்தவரை விட மிக ஆழமாகவும் அர்த்தமுள்ள வசனங்களையும் பேசி அனைவருடைய கைத்தட்டலையும் வாங்கிவிட்டான் அந்த இளைஞன். அவனின் திறமையை பார்த்து ரசித்த அந்த நிர்வாகி அவனுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்க துவங்கினார். அவனும் அதோடு விட்டு விடாமல் தனக்கு சொந்தமாக சில வசனங்களையும் சில நாடகங்களையும் எழுதி இயக்கி அந்த நிர்வாகியிடம் கொடுத்தான் அந்த இளைஞன். இப்படியே அந்த இளைஞன் தனக்கு கிடைக்கும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்தான். நாமும் நம் வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காமலா போய்விடும் என்ற எண்ணத்தோடு உட்கார்ந்திருப்பதை விட கிடைக்கும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும், வெற்றி நம் வசமாகும். கிடைக்கும் வாய்ப்பை விட்டுவிடாமல் இருந்தாலே போதும், வாழ்வு நம் வசம்தான். வந்திருக்கும் வாய்ப்புக்கான சரியான தகுதியும் திறமையும் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு அதில் இறங்கி அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வென்றே காட்டலாம். இறைவன் மீது தீராத நம்பிக்கையும் நம் திறமையின் மீது முழு நம்பிக்கையும் வைத்தால் நாம் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி நம் வசம் ஆகும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் வீழ்வதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார் என்ற விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் தீர்மானத்தான எண்ணத்தோடும் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம், வென்றே காட்டலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கு ஏன் மனக்கவலை? மாற்ற முடிந்ததையெல்லாம் மாற்றிவிடு. அதேபோல் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழப்பழகு. அதையும் ஏற்க முடியவில்லை என்றால் அதை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. உன்னை சுற்றி இருப்பவர்களும் நீ உயிராய் நேசிப்பவர்களும் யாராக இருந்தாலும் உன்னை உதாசீனப்படுத்தினால் அது உதாசீனமே அல்ல. விதையாக இருக்கும் நீ மரமாய் பெரிய விருட்சமாய் வளர்வதற்கான உரம்தான் அது, அந்த உதாசீனம். உனக்கு வரும் உதாசீனங்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்த்து நிற்காதே, அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். கோபப்படாதே. கோபமும் ஒரு விதமான அன்புதான். அதை எல்லோரிடமும் காட்ட முடியாது. ஒரு சில பேர் மட்டிடம் மட்டுமே அதை காட்ட முடியும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே. உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள், உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கும் மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது.
இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கி விடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே.